கீரைத்தண்டை இந்த மாரி வச்சு பாருங்க. மொளகா பொடி, மல்லிப்பொடி எதுவுமே தேவை கிடையாது. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சோனே கொஞ்சமா கடுகு, வெந்தயம், உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேங்க. அப்புறம் பச்சை மிளகா காரமே இந்த பச்சை மிளகா தான். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு மாரி. சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம மாடி தோட்டத்தில பழுத்த தக்காளிங்க இது குட்டி குட்டி தக்காளி அதுவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கீரைத்தட்டு வாங்கும்போது முனியில வந்து அப்படியே சாஃப்ட்டா பிஞ்சா இருக்கும். அது போட்டுக்கிட்டா தான் சூப்பரா இருக்கும். இது வந்து நாங்க இங்க குட்டி தண்டு கீரைக்கட்டு வாங்கும்போது கிடைச்ச கீரைத்தண்டு. அத நல்லா கழுவி நறுக்கி வச்சிருந்தேன். அத தான் போட்டு நான் பண்றேன். இத போட்டு நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் வெந்துரும். இந்த டயத்துல வந்து அரிசி மெயினே வந்து இதுக்கு அரிசி கழுவுன தண்ணி தான். அரிசி கழுவுன தண்ணிய ஊத்தி நல்லா வேக விட்டுறணுங்க உப்புலாம் போட்டு. நல்லா வெந்து இது சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி கரைச்சு ஊத்தி அதுவும் நல்லா கொதிச்சோனே மேலாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கணும்னா அருமையான கீரைத்தண்டு கழனி ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டோம்னா வேற